பாருங்க தீபம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா பாப்பா? ரைட். பத்த மாட்டேங்குது. பத்திக்கிச்சு என்னென்ன பாருங்க. தீபம் வந்து முதல் தீபம். இந்த பட்டாசு விடுவாங்க என்ன அது நல்லா வெடி பாப்பா. தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். கடவுளே அனைவருக்கும் தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாங்க சாமி கும்பிடலாம். Kanan kuci. சாமி கும்பிடுங்க. வர மாட்டேங்குது. வரும். நல்லா பத்து வைங்க. குடிங்க. மடங்கிது. உனக்கு அது பழக்கமாகும். அது மர தீப்பெட்டி இருந்தால் நல்லா இதாக இருக்குது. மெழுகு தீப்பெட்டி தானே. ரைட். பத்தில பழக்கம். பழக்கணும் எல்லாமே. போதும். ரைட். சாமி காமிக்கலாம். இந்த வெளிய வாங்க. சரி. கடவுளே அனைவரும் வளமுடன் நலமுடன் இருக்க வேண்டும். கடைக்கு கொண்டு போயிருக்குங்க இங்கே. அப்படியே இங்கே வச்சுருங்க. துளசிக்கு வச்சுருங்க. இங்கே குத்தி வச்சுருங்க. இங்கே குத்தி மழை வந்து நின்றுக்குதுங்க. மழை பெய்யுது. இங்கே குத்தி வச்சுருங்க. பட்டாசு கூட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவே. ஆமாம். கொஞ்ச நேரம் தான். அப்புறம் 6:30 மணிக்கும் போது கடையை வந்து தீபம் பற்றி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்துன்னா கடையை லாக் பண்ணிடலாம். ஏன்னா பட்டாசு வச்சு இல்லை சேரியெல்லாம் முன்னாடி வச்சுருக்கேன். ஜோலி முடிச்சு விட்ருவாங்க. கம்முனே இருக்க மாட்டாங்க இப்போ பசங்களாம். கட்டு பட்டாசுலாம் விட்டு ஜோலி முடிச்சு விட்ருவாங்க. ரைட். கடைக்கு முன்னாடி கடையில் காமிச்சிக்கலாம். கடைக்கு தனியா கொடுங்க. நான் பற்ற வைக்கிறேன். விட்டுருங்க, அப்படியே வச்சிருங்க. கதை நான் காமிக்கிறேன். பிடிங்க. கடவுளே அப்படியே வாங்க. இன்னைக்கு சாமி கும்பிடுங்க. வீட்டில் காட்டணும்ல. அங்கே கடை காட்டும் போது காட்டிக்கலாம். கோபத்தில் எடுத்துக்க போதும். கொண்டு வா. வச்சுட்டியா பாப்பா? பாப்பா வச்சுட்டேன். வைங்க அப்படியே. அப்படி கிழிச்சிடுங்க.
அந்த தீபத்தை அப்படியே எடுத்துக்கு பாப்பா தட்டையா தீபத்தட்டை அப்படி எடுத்து அப்புறம் வெளியே கொண்டு போயிடலாம். இது பூஜை தட்டு தானே. ஆமாம் நடங்க நடங்க வெளியே கொண்டு போகலாம். எண்ணெய் எடுத்து வாங்க. எண்ணெய், தீப்பெட்டி. இப்போ இங்கே ஒரு இது இருக்குது, அந்த பேக்கெட் எடுத்துக்கங்க. அதை அங்கே கொண்டு போகலாமா? அந்த பேக்கெட் ஒன்று எடுத்துக்கங்க. அது கட் பண்ணி அதில் ஊற்றிக்கங்க கம்மியானா. ம் நாங்கள் சாமி கும்பிடுவோம் கடையில். சாமி கும்பிட்டு தீபம் வச்சுக்கலாமா? வாங்க தீபம் இது தீபம் வச்சு சாமி கும்பிடு. தீபம் வச்சுங்க, அப்புறம் கடைக்கு சாமி கும்பிட்டுக்கலாம். சரி இல்லையே, ஒரு சாமி கும்பிட்டுக்கலாமே. இது தீபம் கடையில் வச்சுட்டு தீபத்தை வச்சுட்டு அப்புறம் எங்கேயும் சாமி கும்பிட்டுடலாம். பார்த்து சேஃப்டி நண்பர்களே, கொஞ்சம் சேஃப்டி முக்கியம். தீபம் வந்து கொஞ்சம் சேஃப்டி முக்கியம். பசங்க குழந்தைங்கள இருந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. சேஃப்டி முக்கியம். நாங்கள் விளையாட்டுத்தனமாக இருந்திருப்போம். பசங்க வந்து அசால்ட்டாக இருந்தால் அப்புறம் வைங்க. எல்லாத்துக்கும் திரி போடுங்க. அதை எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் திரி போடுங்க. கீழே சிந்தா ஊற்றுங்க பாங்களா. எண்ணெய் கட் பண்ணி ஊற்றணும். தீபம் பற்ற வைக்கும் போது நடமாடும் போது கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. அதுதான் முக்கியம். சேஃப்டி தான் முக்கியம். தீபம் வந்து அதிகமாக வைக்கலன்னா அங்கங்கே ரெண்டு வச்சா போதும். ரொம்பமா அதிகமாக வச்சுட்டு பாரு பெண் காற்று வீசுது. பெண் குழந்தைங்களாம் இந்த இந்த கவுனெல்லாம் போட்டு நிலத்தில் தரிச்சது மாதிரி போகிறாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. அதுதான் எங்கள் பாப்பாவுக்கு அத்தை சொன்னேன். பாப்பா கொஞ்சம் கவுனெல்லாம் போடும்போது கொஞ்சம் நிலத்தில் தரிச்சிட்டு போகும்போது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இது எண்ணெய் ஊற்றுங்க. இருட்டா போகுது. நாங்கள் கிட்டத்தட்ட 5:30 மணிலேருந்து க்ளீனிங், அதை ஒரு நாள் ஃபுல்லாக க்ளீனிங் பண்ணி 2 நாளாக பண்ணிட்டுருக்குறோம். 2 நாளாக க்ளீன் பண்ணிட்டுருக்குறோம். இப்போ 5:30 மணிலேருந்து இப்போ மணி 6 ஆகி போச்சு. கரெக்டான டைம் தான். டைமெல்லாம் பார்க்கல காலாண்டரில். நம்ம கடை தான். இப்போ கார்த்திகை தீபம் முன்னிட்டு ஃபுல்லாக கடை காட்டுறேன். இப்போ தான் பாருங்கள், ஃபுல்லாக அட்ரஸ் பார்த்துக்குங்க. லொக்கேஷன் கேட்டிங்களா? இதுதான் எங்கள் லொக்கேஷன் பாருங்கள். இதுதான் எங்கள் லொக்கேஷன். மெயின் ரோட்டில் தான் கடை இருக்குது. இருக்கிற மேக்ஸிமம் எல்லா சேலையும் இருக்குது. செட்டு சேலையும் இருக்குது. ஜிடிபி யூடியூப் சேனல், திலகா ட்ரீம் சேனல், 2 சேனல் இருக்குங்க. 2 சேனல்லையும் நான் போட்டு விட்றேன் பாருங்கள். இதுதாங்க எங்கள் ஊர் தொட்டாம்பாளையம். ஜிடிபி சில்க்ஸ் தொட்டாம்பாளையம் பார்த்தீங்களா? ஜிடிபி சில்க்ஸ் சாரீஸ், பங்களாமேடு, தொட்டம்பாளையம். தொட்டம்பாளையம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா
இந்த பண்ணாரி செல்லும் வழி பவான் சாகர் பண்ணாரி செல்லும் வழியில் இருக்குங்க. பவான் சாகரில் வந்து கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, பண்ணாரியில் வந்து கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. தொட்டம்பள்ளி எங்கே இருக்குன்னா பக்கத்துலேயே தான், பண்ணாரிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளேயே தான். அங்கே வந்து சேரீ வந்து நல்லா வந்து மூவிங் ஆகுது. எங்கள் ஊரில் தான் சேரீ தயாரிப்பு எல்லாமே எங்கள் ஊரில் தான் அதிகமாக இருக்குங்க. இப்போ உள்ளே இருக்காங்க. கரெக்டாக ஆஃப் ஆயிடுச்சு.